ஒரு காலத்தில் பத்மாசுரன் என்ற அசுரன் காட்டில் கடுமையான தவம் செய்து பெரிய சக்தியை பெற விரும்பினான். தினமும் முழுமையாக அர்ப்பணித்தான். அவனது தவத்தில் மகிழ்ந்த சிவன் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று தயவுடன் கேட்டார், அமைதியான குரலில். பத்மாசுரன் யாருடைய தலையில் கை வைத்தாலும் அவர்கள் உடனே சாம்பலாக வேண்டும் என்று ஆபத்தான வரத்தை கேட்டு நின்றான் பெருமையாக. சிவன் வரம் கொடுத்ததும் பத்மாசுரன் அகந்தையுடன் சக்தியை சோதித்து உயிர்களை சாம்பலாக்கி சிரித்தான், கொடூரமான மகிழ்ச்சியுடன். அவன் தன் சக்தியை சோதிக்க சிவனை நோக்கி விரைந்து அவரது தலையில் கை வைக்க முயன்றான், ஆபத்தான எண்ணத்துடன். அபாயத்தை உணர்ந்த சிவன் வேகமாக ஓடி தப்பிக்க முயன்றார். உலகமே பதற்றத்தில் மூழ்கியது. அந்த தருணத்தில் மிகுந்த பயத்துடன் உலகத்தை காப்பாற்ற விஷ்ணு அமைதியாக ஒரு யோசனை செய்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடிவு செய்தார், புத்திசாலித்தனமாக. விஷ்ணு அழகான மோகினி வடிவம் எடுத்து அருமையான ஆடையில் தோன்றி பத்மாசுரனை மயக்க ஆரம்பித்தார், சிரிப்புடன். மோகினி அழகான நடனமாடி நான் செய்வதை நீயும் செய் என்று சொல்லி பத்மாசுரனை ஏமாற்றினார், நுட்பமான யுக்தியுடன். மோகினி தன் தலையில் கை வைத்தாள். அதை பின்பற்றிய பத்மாசுரன் உடனே சாம்பலாகி அழிந்தான். அகந்தையின் முடிவு இதுதான்.